பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40 அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவராகிய தேவன் பலன் கொடுத்து அவனுடைய சோர்வை அவனை விட்டு அகற்றி போடுவார். சத்துவம் இல்லாத ஒரு மனிதனுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துவத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40 சங்கீதம் 12 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. இங்கே தாவீது எழுதுகிறார், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னாலே நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை, என் அக்கிரமங்கள் எல்லாம் என் தலைக்கு மேலாய் பெருகிவிட்டது என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். என் இருதயம் சோர்ந்து போய்விட்டது என்று சொல்லி. ஆகவே அந்த சோர்ந்து போன இருதயத்தை இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார். அவர் தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நம்மை விலைக்கு வாங்கிவிட்டார். நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆகிவிட்டது. நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிவிட்டார். ஆகவே நம்மை நெருங்கி இருக்கிற பாவங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற தீமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில முற்றிலுமாய் ஆணியடித்து வெற்றி சிறந்து விட்டார். ஆகவே நாம் சோர்ந்து போகவே கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் பலன் கொடுப்பேன், உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன், நீ நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்து என்று நாம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8 அதிகாரம் 13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், தேசத்தில் ஒரு பெரிய கொடிய பஞ்சம் வரப்போகிறது. ஆகார குறைவினால் வரக்கூடிய பஞ்சமும் அல்ல, ஜல குறைவினால் வரக்கூடிய தாகமும் அல்ல, வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சம் வருகிறது என்று அங்கே தீர்க்கதரிசி ஆமோஸ் மூலமாக கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட பஞ்சங்கள் வரும் பொழுது சௌந்தரியமுள்ள கன்னிகைகள், சௌந்தரியமுள்ள வாலிபர்கள், அழகான கன்னிகைகள், அழகான வாலிபர்கள் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். காரணம், வேத வசனம் கிடைக்கவில்லை. வேத வசனம்தான் சோர்வை மாற்றக்கூடியது. அன்றைக்கு வேத வசனம் கிடைக்காதபடினாலே அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். எப்படி அவர் பலன் கொடுக்கிறார்? வேத வசனத்தின் மூலமாக. இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாய் கிடைக்கக்கூடிய பலனை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் இல்லாவிட்டால் பாதுகாப்பு இல்லை. ஆகவே இன்றைக்கு அந்த வேத வசனம் தான் நம்முடைய சோர்வுகளை மாற்றி
மாற்றுகிறது. பாவத்தினால் வந்த சோர்வுகள், தீமைகளினால் வந்த சோர்வுகள் இன்றைக்கு நம்மை விட்டு அகன்று போகிறது. வேத வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போகவே கூடாது. அநேக நேரங்களிலே ஆபத்து வரும் பொழுது நாம் உடனே சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆண்டவருக்கு நீ ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உன்னை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. ஆகவே ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்பிடந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வாலிபர்கள் கூட கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது இடறி போகவே மாட்டார்கள். அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்றால் எப்படி அவர் அந்த சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சோர்வுகளை இன்றைக்கு முற்றிலுமாய் அகற்றி போடும். சத்துவம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தை பெருக பண்ணும். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து புது பலனை அடைந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஒவ்வொருவரும் கழுகுகளைப் போல செட்டைகளை அழித்து உயர எழும்பி மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.